எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை: ஆன்மீகம் என்பது சிறை, மனிதர்களுக்கு. இன்னும் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகவில்லையா? இப்படி செய்து பாருங்கள், உங்கள் கர்மா முழுவதுமாக நீக்கப்படும். பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன், அதுக்காக நாம் பல யோகங்களையும் தியான நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாயிடும், நல்லபடியாயிடும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய போதிக்கப்பட்டிருக்கு இந்த யூடியூப் குருமார்களால். நீங்களே சிந்திச்சு பாருங்கள், இந்த உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டுருக்கு, பீனியல் கிளாண்ட் மட்டும் நீங்கள் தான் இயக்கணுமா? எந்த உறுப்புக்கள் மேலவாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? உங்களோட கிட்னி மேலேயோ, இல்லை உங்கள் இதயத்தின் மேலேயோ, இல்லை உங்களோட நுரையீரல் மேலேயோ உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? நீங்கள் உங்கள் நுரையீரலை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்க முடியுமா? இல்லை உங்கள் இதயத்தை ஸ்லோவாக துடிக்க வைக்க முடியுமா? இல்லை உங்கள் கிட்னியை 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வைக்க முடியுமா? உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் இந்த உடலுக்காக வேலை பார்த்துட்ருக்கு. எல்லாமே சின்ன அணுக்கள் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த உடலோட இயக்கத்துக்காக. ஆனால் பீனியல் கிளாண்ட் மட்டும் ஆக்டிவேட்டே ஆகலை. அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை அது ஆக்டிவேட் ஆகாமல் தான் இருக்குதா? ஏன்னா இறைவன் அதை ஆக்டிவேட் பண்ணாமல் உங்களோட தலைப்பகுதியில் வச்சுட்டான். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா சந்தோஷமாக இருப்போமா, ஆசீர்வாதமாக இருப்போமா? உங்களுக்கு இந்த பேய் கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் இதையும் ஒன்றும் நம்புகிறீர்களா? பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆனால் நம்மளுக்கு என்ன, ஆக்டிவேட் ஆகலைன்னா நம்மளுக்கு என்ன? உங்கள் உடலில் இருக்கும் அனைத்து செல்களும் உங்களுடைய உயிரோட்டத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதில் பீனியல் கிளாண்ட் பங்கும் இருக்குது. அது ஆல்ரெடி ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. அதை நீங்கள் எந்தெந்த யோகமோ புதுசாக பேர்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பேரெல்லாம் வச்சு பேர் இருக்கிற யோகங்களையும் தியான நுணுக்கங்களையும் செய்து நீங்கள் உங்கள் பீனியல் கிளாண்டெலாம் ஆக்டிவேட் பண்ண வேணாம். அது ஆல்ரெடி ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. அது ஆக்டிவேஷனில் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? யோக மையங்களும் தியான மையங்களும் ஏதோ பேங்க்கு பிரான்ச் மாதிரி அங்கங்கே திறக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் என்ன பயன் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை என்பதே உண்மை. சரிங்களா? அதனால் தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்கள், பீனியல் கிளாண்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. அது ஆக்டிவில் தான் இருக்குது. பிறந்த கணம் முதலே உங்களுக்கான உறுப்புக்கள் அனைத்தும் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்களாக தனியாக போய் உங்களோட பீனியல் கிளாண்டில் ஆக்டிவேட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னாலும் எதுவும் கிடைக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஆக்டிவேட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அது ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். இந்த உலகத்தில் மனித இனம் தோன்றிய முதல் நாள்லேருந்து நீங்கள் எதையோ செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த இயற்கையை மனித குலம் அழிச்சிருக்குதா இல்லை வளர்த்துருக்குதான்னு பார்த்தா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் அழிச்சிருக்குது. மனித இனத்தில் நானும் சேர்ந்து அழிச்சிருக்கிறேன். ஆனால் எதுவுமே நம்ம வளர்த்துருக்குறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இருக்கிறத அழிச்சிருக்கிறோம், எதையும் வளர்த்தெடுக்கலை. மண்ணை காப்போம், வளத்தை காப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மண்ணை காக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உரங்களோட கம்பெனியை மூடணும். மண்ணை அப்புறம் எப்படி காப்பாற்ற முடியும்? டொனேஷன் வாங்கிறது மூலயமா காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்கள். நாமே நம் வளத்தை அழித்து அதுக்கப்புறம் அதை காக்கிறோம். எவ்வளோ அழகாக நம்ம எல்லா செயல்களையும் செய்கிறோம் பாருங்களேன். நாமே அழித்து கொண்டு திருப்பியும் நாமே நாமை உயிர்ப்பிக்க செய்கிறோம்.
எவ்வளோ ஒரு அறிவாக நம்ம செயல்படுறோம் பாருங்களேன். மனித குலத்துக்கு மனிதனால தான் அழிவு ஏற்படுதே தவிர, அதை தாண்டி இருக்கிற எந்த உயிரினங்களும் இந்த இயற்கைக்கு புறம்பாக நடக்கிறதில்ல. ஆனால் நம்ம தெளிவாக நடந்துப்போம் அதில். புரியுதுங்களா? அதனால் உலகம் தோன்றிய முதல் நாளிலிருந்து மனித இனம் எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எதையும் செய்யாத தியானத்தை செய்யுங்கள். எதையுமே செய்யாதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எதையோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்ல. இதை பண்ணால் நல்லா ஆகிடும், அதை பண்ணால் நல்லா ஆகிடும். ரிப்போர்ட் எங்கே? கேளுங்க அவங்கக்கிட்ட. ரிப்போர்ட் எங்கே? இத்தனை நாள் வாசியோகம் செய்தவர்களுடைய ரிப்போர்ட்டையும் ராஜயோகம் செய்தவர்களுடைய ரிப்போர்ட்டையும் இன்னும் பேர்லாம் மாற்றி மாற்றி வச்சுன்னு மூச்சை மட்டும் இழுத்து விடுறதுல வித்தியாசத்தை வச்சுட்டு ஒரு யோகத்தை கண்டுபிடிச்சி எதுக்கு எங்களோட 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி எதையோ நீங்கள் உங்களுக்கு கற்பிச்சிருக்கிறாங்கல்ல, அதோட ரிசல்ட் என்ன? மனித குலம் அதனால் என்ன பயனடைந்தது என்பதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? பயனில்லாத விஷயத்தை நீங்கள் எவ்வளவு நாள் தான் செய்து கொண்டிருப்பீர்கள்? எல்லாருமே எதையோ கற்றுக்க விரும்புகிறீங்க. நான் இதை சொல்லித்தரேன் வாங்கன்னா உடனே வந்துடுறீங்க. ஆனால் எதையுமே கற்றுக்காதீங்கன்னு சொன்னால் உங்களால் கற்றுக்காமல் இருக்கவே முடியல. நீங்கள் எதையும் செய்யாமல் இருந்து பாருங்கள், அதுவே மிகப்பெரிய தியானம். ஆன்மீகம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சிறை. இந்தியா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாடு. ஆனால் மிகப்பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது கொஞ்ச நாள் உருவான ஒரு 200-500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீகம் என்பதே கிடையாது. ஆனால் அவர்களின் கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காத கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இறை ஞானங்களெல்லாம் அவங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்பாக மாற்றுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் பெரும்பெரும் ஞானிகள் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. அதனால் என்ன பயன்னு பார்த்தோன்னா, எல்லா மனிதர்களும் ஆன்மீகம் என்னும் சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். நம்மளே நம்ம ஆன்மீகம் என்னும் சிறையில் அடைத்து கொண்டு விட்டோம். அவ்வளோதான். ஞானிகள் எல்லாரையும் ஞானிகள் அவர்களை ஞானிகள்னு சொல்லலை, நான் இறைவன் என்றும் அவர்கள் சொல்லவில்லை. நம்ம தான் அவர்களை ஞானிகளும் பெரிய பெரிய மகான்களும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அவர்கள் மனிதனாய் படைக்கப்பட்டு மனித தன்மையிலிருந்து விலகி மீண்டும் மனித தன்மைக்கு அவங்கள மாற்றிக்கினாங்க. அதுக்காக நம்மளை விட அவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள ஞானிகள்னோ மகான்கள்னோ நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு இந்த யூடியூப்பில் வர குருமார்கள் எக்கச்சக்கமாக சொல்லித்தராங்கல்ல, இது எல்லாமே நீங்கள் விஷய ஞானங்களாக கொண்டு அதை செயல்படுத்துகிறீங்கல்ல. அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, எந்த பயனும் இல்லை என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அவர்களுடைய கருத்துக்களால் உங்களை சிறை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பூஜிக்கிறீங்கள, காலில் விழுறீங்க, ஏதோ பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஒரு காலம் இறைவனை அடைய முடியாது என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் மற்றவருடைய காலில் விழுந்தால் உங்களுக்கு இறைவன் சிக்க மாட்டான். ஏன்னா அவன் சுயநலம் மிக்கவன். நீங்கள் அவனை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும், அவனை மட்டுமே விரும்ப வேண்டும் என்று அவன் சிந்திப்பவன். புரியுதுங்களா? தயவுசெய்து இந்த குப்பைகளெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பெரும் ஞானிகள் இருந்தாங்க. நீங்கள் அவர்கள் அனைவரையும் நிராகரித்துவிட்டு தனித்து நில்லுங்கள். இங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது, அது ஆற்றலாக சக்தி வடிவத்தில் இருக்கிறது. உங்களை சுற்றியும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அவ்வளோதான். அதன் பெயர் இறைவன் நம்ம வச்சுருக்கோம். அந்த பேர் கூட இங்கே சூட்டப்பட்டது தானே தவிர, கடவுள் அதுவும் இங்கே சூட்டப்பட்டது தானே தவிர அதற்கு எந்த பேரும் கிடையாது. ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மட்டும் அறிந்து கொண்டு எல்லாரையும் நிராகரிச்சுட்டு நீங்களும் இறைவனுமாக தனித்து இருங்கள். தனித்து இருக்கிறது எப்படின்னா, எதையும் செய்யாதீங்க, உங்கள் வேலைகளை செய்யுங்க, அவ்வளோதான். கவனிங்க. எதையும் செய்யாமல் இருக்கும் தியானம் என்னன்னா கவனிக்கிறது மட்டும்தான். நீங்கள் கவனியுங்கள். எது கூடயும் கலக்காதீங்க. அந்த மகன் அப்படி சொல்லியிருக்கட்டும், பரவாயில்ல, நல்லது. அவர் சொல்லிட்டாரு, அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது.
நீங்கள் தனித்து நில்லுங்கள், யாருடைய உதவியும் இன்றி. நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் இறைவனை. நீங்கள் எல்லாரையும் போய் இவர்கிட்ட போனால் ஏதோ ஒன்று சொல்லித் தருவார், அவர்கிட்ட போனால் இதை சொல்லித் தருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது உங்களை எதையுமே தெரிந்து கொள்ளாதவர்களாக மாற்றிவிடும். தனித்து நின்னீங்கன்னா கூட ஏதோ ஒன்று இங்கே கற்றுக்கலாம், ஏதோ ஒன்று இங்கே புரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு கூட உங்களுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டுரும். ஆனால் யாரோட அறிவையோ போய் யார் வாயிலையோ நீங்கள் தேடுறீங்கல்ல, அவங்களுக்கே எதுவுமே தெரியாதுன்னு தயவுசெய்து புரிஞ்சுங்க. உனக்கு தெரியுமாடான்னா எனக்கும் தெரியாது. புரியுதுங்களா? இந்த ஆன்மீகம் என்னும் சிறையில், இந்த சிறை எப்படி இருக்குன்னா, நம்மளா வாலண்டியராக போய் நானே கைதியாக மாறி அவங்க சொல்கிற கருத்துக்களுக்கு என் மனதில் சிறை வைத்து கொள்வேன். நீங்கள் யார் கருத்துக்களையும் கேட்காதீங்க. உங்களால் தனித்து நிற்க முடியுமா? எதையும் செய்யாமல் இறைவனோடு எந்த தியானமும் வேண்டாம், யோகமும் வேண்டாம், எந்த மனிதரும் வேண்டாம் என்று எதையும் செய்யாமல் கவனித்து தனித்து நிற்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி நிற்க முடியாதுன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லைன்னு உறுதியாய் நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இந்த கோயில், குலங்கள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் இறைத்தன்மைக்கு நீங்கள் செல்வதற்கான முதல் படிநிலை. அதெல்லாம் உங்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னோம், இங்கே வெட்ட வெளியாக இறைவன் இருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நிறைய மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கான முதல் நிலை தான் இந்த கோயில் கட்டிடங்களும் உள்ளே இருக்க சிலைகளும். புரியுதுங்களா? நீங்கள் இன்னும் போய் சிலை வழிபாடுலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் அந்த சிலை வழிபாடு மட்டும் தான் பண்ண முடியும். ஏனென்றால் இறைவன் நீங்கள் எதை உண்மை என்று நம்பினீர்களோ அதையே உண்மை என்று உங்களுக்கு காட்டி அதன் பக்கமே உங்களை இழுத்து சென்று விடுவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? யோக மையங்கள், தியான மையங்கள்லாம் ஏதோ பேங்க்கு பிரான்ச் மாதிரி அங்கங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் 5 வருடங்களோ இல்லை 10 வருடங்களோ இறைவனை நிராகரித்தவர்களாக இருப்பீர்கள், அவ்வளோதான். அதான் சொல்கிறேனே, நீங்கள் இறைவனை நிராகரிச்சுட்டு எதை உண்மைன்னு நம்புறீங்களோ அதை உண்மையாகவே உங்களுக்கு ஆக்கி காட்டுவான் அவன். அதுதான் உண்மைன்னு நினச்சி அதையே நம்பி அது பின்னாடியே போய் கொஞ்சம் காலம் வாழ்ந்து அது உண்மை இல்லைன்னு ஒரு காலம் கழித்து உங்களுக்கு காண்பிப்பான் பார்த்தீங்களா? அப்போ தானே உங்கள் மனசு ரொம்ப வலிக்கும். நம்ம இதை தப்பாக செஞ்சிட்டோமே, இவ்வளோ காலங்களை நம்ம கடத்திட்டோமேன்னு. நீங்கள் இறைவனை நிராகரித்ததால் உங்களுக்கான காலங்கள் உங்களிடம் இருந்து பிடுங்கப்பட்டது. எதையும் செய்ய வேணாம். மனித குலம் ஏன் இவ்வளோ வருஷம் எதையோ செஞ்சிச்சு, இவ்வளோ நூற்றாண்டுகளாக நீங்கள் யோகமும் தியானமும் செஞ்சீங்க. வேர் இஸ் த ரிசல்ட்? ரிப்போர்ட் என்ன? அவங்க உடம்பு நல்லா இருந்துச்சா? எங்கே செத்து போகிறாங்களே எல்லாரும்? தியானம் செஞ்சவனும் செத்து போகிறான், செய்யாதவனும் செத்து போகிறான். தியானம் செய்தவர்களை காட்டிலும் செய்யாதவர்கள் அதிக நாட்கள் உயிரோடு இருக்கிறாங்க. எங்கே ரிப்போர்ட்? எங்கே உங்களோட ரிப்போர்ட்? எங்கே? நீங்கள் எதையோ சொல்லித்தரீங்க, எங்கே ரிப்போர்ட்? உங்களோட தியானமும் யோகமும் உங்களுடைய சொற்பொழிவும் மக்களுக்கு எந்த விதமாக பயன்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் எங்களுக்கு அறிவிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் தொடங்குறதுலையும் கட்டிடங்களை கட்டி எழுப்புவதிலும் கவனத்தை கொண்டு மக்களின் பணத்தை கொண்டு அறியாமையில் அவர்களை தள்ளி என்னவோ இதெல்லாம் மக்கள் தான் விழிப்படைஞ்சிக்கணுமே தவிர அதை நடத்துபவர்கள் விழிப்படைஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? அதனால் கர்மாவை எப்படி கொஞ்ச நேரத்தில் நம்மளை விட்டு கர்மா இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னா, கர்மா என்றால் செயல், நீங்கள் செய்கிற செயலுக்கான விளைவு, கர்ம வினை. நீங்கள் எதையோ ஒன்று செய்கிறீங்களா இன்றைக்கி, அது நாளைக்கு உங்களுக்கு அறுவடையாக வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வந்த தண்டனையோ இல்லை நல்லதையோ, நல்லது வந்தால் ஏற்றுக்கிறீங்க, சந்தோஷம் வந்தால் ஏற்றுக்கிறீங்க. உங்களுக்கு இசைவாக இல்லாத ஒரு விஷயம் வந்தால் அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கர்மா இல்லாத வாழ்க்கைக்கு சென்று விடலாம். நீங்கள் எதையோ ஒன்று செய்கிறீங்க, நீங்கள் உங்கள் கை முற்பட்டதையே நீங்கள் பெறுகிறீர்கள். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நீங்கள் செய்த நன்மையின் பொருட்டு உங்களுக்கு நன்மை வருகிறது, நீங்கள் செய்த தீமையின் பொருட்டு தீமை வருகிறது. அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த காரியத்துக்கு போயிடலாம். நீங்கள் வந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளவே மாற்றீங்க. இப்படி தான் இருக்குது, இதுதான் உண்மைன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கர்மா இல்லாத வாழ்க்கைக்கு தள்ளப்படுவீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்து
செயல்களையும் கவனித்து செய்தீர்கள் என்றால் செயல் மட்டுமே நடக்கும், அதற்கான வினை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்கள் எதையோ செய்தீர்கள், இன்றைய நாளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நேற்றைய நாளோட விளைவு தான் இன்றைய நாள். இன்றைய நாளை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டீங்கனால் உங்கள் கர்மாவை நீங்கள் முழுமையாக நல்லிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். 0 ஆயிடுச்சின்னு அர்த்தம். கர்மாவே இல்லாத செயல் புரியணும்னா கவனித்து செயல் புரியுங்கள். உங்களுக்கு புதிதாக நாட்கள் படைக்கப்படும். அதனால் உங்களோட பீனியல் கிளாண்ட்லாம் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. நம்ம உடம்பே இயங்குமா, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் போகுமா, எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா, ஆனால் பீனியல் கிளாண்ட் மட்டும் ஆக்டிவேஷனில் இல்லையா. எவ்வளோ ஒரு சிறப்பாக உங்களுக்கு கருத்துக்களை உங்களுக்கு மேலே போற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் இதை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க, நம்பிக்கொண்டே இருப்பீர்கள். நான் இதை போட்ட இந்த வீடியோவாக இதை உங்களுக்கு யூடியூப்பில் போட்ட பிறகும் நம்புவீர்கள் என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள். உடம்புல இருக்க எல்லாமே வேலை பார்க்குது, பீனியல் கிளாண்ட் மட்டும் யாருன்னா ஆக்டிவேட் பண்ணால் தான் ஆக்டிவேட் ஆகுமா? இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? கதை சொல்லும் போது இந்த கதை தப்பாக இருக்கே, நீங்கள் வேறு மாதிரி கதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வு அடைவதற்காகவே. புரியுதுங்களா? அதனால் அடுத்த வாட்டி யாருன்னா உங்கள் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னு ஏதாச்சும் கதை சொன்னாங்கன்னா தயவுசெய்து அந்த கதையில் குறுக்கிடுங்கள். அவர்களிடம் கேளுங்கள், எல்லா உறுப்பும் வேலை செய்து பீனியல் கிளாண்ட் மட்டும் வேலை செய்யாதா அப்படின்னு கேளுங்க. அவங்க அதுக்கு வேறு எதனா ஒரு கதை சொல்லுவாங்க, அதையும் கேட்டு நம்பிக்கொள்ளுங்கள். நல்லது. இறைவன்